ஹலோ மம்மி, நைட் ரொட்டீன். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஸ்பெஷல் வணக்கத்தோட ஆரம்பிக்கும். ஸ்பெஷல் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ என்னன்னா இட்லி ஊற்ற போகிறோம். சுட சுட இட்லி. கரண்டி பாரு இங்கே இருக்கான்னு. இந்த கரண்டி போமா. இட்லிக்கு அது என்னம்மா துணி? இதுதான் இட்லிக்கு காட்டன் துணி. காட்டன் துணி பழைய வேஸ்டிலேருந்து எடுத்துக்கிறதா? ஆமாம், பழைய காலத்து வேஷ்டி இல்லை, பழைய வீடு. மோஸ்ட்லி எல்லாருமே அது இட்லிக்கு துணி தானே போட்டு உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ உள்ள துணி இல்லை. இப்போல்லாம் அப்படி எண்ணெயை தொடச்சிட்டு அப்படி ஸ்பூனை போட்டு வலிச்சு எடுத்துடுறாங்க இட்லி. எனக்கெல்லாம் அது சரியாக வரல, அதனால அது இல்லை. எட்டையும் இருக்குது அந்த இட்லி சட்டி, அந்த மேலே இருக்கு. ஆனால் இதுதான் நமக்கு ப்ராப்பராக வருது. அது எடுக்க வரலையா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கலாம்னா ஸ்பூன் போட்டு வடிச்சா நிறைய இட்லி அது வேஸ்ட்டாக அது ஒட்டிடுது இந்த இதில் தட்டில். இதுனா வேஸ்ட் ஆகாது, அப்படியே வந்துடும் ஃபுல்லாக. என்ன துணி கசக்கணும், அது துணி கசக்க வேண்டாம், அவ்வளோதான். இது இப்போ இந்த துணியை கசக்கி போடணும் இட்லி ஊற்றுறது. வேற என்ன அது? சரியா, அந்த காலத்தில் இட்லிக்கு எல்லாருமே துணி தானே. ஆமாம், அந்த காலத்தில். ஆனால் மற்றதுக்கெல்லாம் துணி விற்கிது, இட்லிக்கு மட்டும் துணி கடையில் ஏன் விற்கல? வேஸ்டி இல்லை விற்கிது இருக்கு இப்போ, அதுவும் டவுனுக்குள்ளே விற்கிது இருக்கு. போத்தீஸு இதுல எல்லாம் இருக்கும் போல இட்லி துணி வாங்குறாங்க இப்போ உள்ளவங்க. சிட்டிக்குள்ள உள்ளவங்க அதுவும் இட்லி துணி வாங்குறாங்க. அப்போல்லாம் சமையல்காரங்க 21 குழி 31 குழி பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு கல்யாணக்கார வீட்டில் அவ்வளோ பெருசு. அதில் இட்லி இந்த குழி இது துணி போட்டு தான் வைப்பாங்க. துணி போட்ட வச்சு பெரிய தட்டு வச்சு தள்ளி கொண்டு வருவாங்க. அது கல்யாணக்கார வீட்டுக்கு மாதிரிலாம் இப்போ இல்லை. இப்போதான் எல்லாரும் கேட்டரிங் சொல்லிடுறாங்களே. இப்போதான் வீட்டிலே பண்ணுறது இல்லையே, எல்லாரும் கேட்டரிங். என்ன எல்லாருமே கேட்டரிங். அந்த காலத்தில் நாங்கள்லாம் கல்யாணம்னா இப்போ பெரியம்மா கல்யாணத்துக்கெல்லாம் அரிசி இப்படி அரிசி மூட வாங்குறது இல்லை. நெல் வீட்டில் வாங்கி நெல்லை அவிக்கிறது. அதுக்கு அக்காவை கூப்பிட்டு நெல்லை வச்சு அந்த நெல்லை 2 நாள் காய போட்டு நிலக்காய்ச்சல்ல காய போட்டு மிஷின்ல கொண்டு போய் அரைச்சிட்டு வருவாங்க. அதை அள்ளி அதுக்கு மிஷின்ல சொல்லிவிட்டா அவங்களே ஆள் வந்துடும். மிஷின்ல இருந்தே அவங்க நம்ம அள்ளி கட்டி வச்சிருந்தோம்னா அவங்க வண்டியில போட்டு, மாட்டு வண்டி மாதிரி வண்டி இருக்கும், அதுல போட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு உமியை அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு அரிசியை கொடுத்துருவாங்க. அப்படி நெல் அவிக்கிறதுக்கும் இந்த செத்த கித்தையெல்லாம் கிடக்குவார். இந்த தென்னை மரத்து கை இந்த மாதிரி வேண்டாம், அதெல்லாம் போட்டு நெல் அவிப்பார். அதுக்கும் ஒரு அக்கா வந்து வைக்கும். அப்பதான் எல்லாம் வைப்பார். வீட்டுக்கும் அந்த அரிசியை பயன்படுத்திக்குவாங்க. வீட்டுக்கு சூப்பரா இருக்கும் சாதம், சூப்பரா இருக்கும். இப்பெல்லாம் வாசமாவே இருக்க மாட்டேங்குது சாதம். அப்போல்லாம் மத்தியானம் சாப்பிட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா நைட்டுக்கு அவ்வளோ வாசமா இருக்கும், தொட்டுக்கவே வேண்டாம். மண்பானையில தான் வடிப்போம், அது வாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த காலத்து வரவே வராது. மண்பானையில தான் சோறு குடிக்கிறது, ஆனால் சூப்பரா இருக்கும் வாசமா. புழுங்கரிசி சோறு நல்லா இருக்கும். இப்போ திருப்பி மண்பானை வந்துருச்சு, ஆனா நம்ம எல்லாம் பண்ணல. மண்பானை இருக்கு, எனக்கு இங்க இல்லை எனக்கு. ஆனா கேஸ் ரொம்ப ஆகுமோ? குழம்பு வச்சது மண்பானையில மண் இதுதான் குழம்பு வச்சது. கேஸ் ரொம்ப செலவாகுமோன்னு யோசனையா இருக்கு. மண்பானையில சோறு வச்சோம். அப்பெல்லாம் விறகு எடுத்துட்டேன். ஏன் மண்பானை கனம் கூடனாலயா? கனம் கூடங்கிறனால. இது அலுமினியம் இதெல்லாம் கொஞ்சம் லேசா தானே இருக்கு. அப்போ உள்ள காலம் எனக்கு ரொம்ப சொர்க்கலோகம் மாதிரி.
அப்புறம் மம்மி இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே எப்படி போச்சு? நல்லது போச்சு. எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மீன் சாப்பிட்டதோ நம்ம தெரியல. சரி, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் சாப்பிட்றேன். அதனால இப்போ சேரலையா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி வயிறுலாம் என்னமோ மாரி இருந்துச்சு. சரி, சமாளிச்சாச்சு. மீன் எல்லாம் எடுத்துக்கணும், உடம்புக்கு நல்லது மீன். ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் மீன் வாங்கிக்கலாம். மிச்ச நேரம் கறி வாங்கிக்கலாம். மிச்சம் வாரம் மட்டன் வாங்கினாலும். கல்யாணம் எல்லாம் 7 நாள் கல்யாணம். அப்ப கல்யாணக்கார வீடுலாம் 7 நாள் போயிட்டு சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருக்க வேண்டியது. பணம் எழுதுறது எவ்வளவு? கார்வா தான் பணம் எழுதுறது. 25 பைசா. இப்பெல்லாம் 5 ரூபா. இப்ப நம்மள 5 ரூபா. மத்தவங்க எல்லாம் மொய் 2000, 3000, 5000 வைக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு எல்லாம் மொய்க்கே சரியா போயிடும் வாங்குற சம்பளம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் வெரைட்டியா விதவிதமான சாப்பாடு. உங்க கல்யாணத்துலலாம்? எங்க கல்யாணத்துலாம் 1.5-2 நாள் என்னமோ தான் ஆளுங்க வந்தது. 2 நாள் தான். முதல் நாள் காலையில வந்துட்டு கல்யாணத்துக்கு நைட்டு போயிடுவாங்க. மறுநாள் தாயம்பிள்ளை மட்டும் இருப்பாங்க. அம்பாச்சி சோகியாச்சி தம்பி பிள்ளை மாதிரி உள்ளவங்க மட்டும் இருப்பாங்க. அவங்க இருந்து காலை டிஃபன் சாப்பிட்டு போவாங்க. மறுநாள் காலை கல்யாணம் முடிஞ்சு. உங்களுக்கு எங்க வீட்டுல பண்ணாங்களா மண்டபம்? எனக்கெல்லாம் வீட்டுல தான் பண்ணாங்க. அப்போ எல்லாம் மண்டபமே இல்லையே. எங்க கல்யாணத்துக்கு முதல்ல மண்டபம் இல்லை. எங்க கல்யாணம்ல 84, 85ல. அப்போ எல்லாம் மண்டபம் எல்லாம் இல்லை. வீட்டுலதான் பண்ணாங்க. வீடு இல்லாட்டியும் வீடை வாடகைக்கு பிடிச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கும் விடுவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி கம்மி அந்த தட்டடி இட்லி தருவோம். பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சி வைக்கிறது ஒரு இடத்துல அழைச்சி வச்சு அப்புறம் கூப்பிட்டுவாங்க சாயந்தரம் நைட்டு. எங்களுக்கெல்லாம் ஜிஎம் வீட்டில் அழைச்சி வச்சிருந்தாரு. எனக்கெல்லாம் அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாரு. மாப்பிள்ளை எல்லாம் குதிரையில ஏற சொல்லுவானா. எங்களுக்கு முன்னாடி உள்ள காலத்துல மாப்பிள்ளை எல்லாம் குதிரையில ஏறி வரணுமா. குதிரையில ஏறி வைரத்தோடு மாப்பிள்ளைக்கு காதுல போட்டு, எங்களுக்கு முன்னாடி உள்ள காலத்துல வைரத்தோடு போட்டு மாப்பிள்ளைக்கு குதிரையில ஏறி வந்தாதான் கல்யாணமா. குதிரை ஏற தெரியுமா? இப்ப அப்படியெல்லாம் பார்த்தா ஒரு பையனு கூட கல்யாணம் நடக்காதுல்ல. இப்ப குதிரை வருதுன்னா அது ஷோவுக்காக வருது. மாப்பிள்ளை வரலையே. மாப்பிள்ளை தான் வர்றாப்பில்லையா? மாப்பிள்ளையும் வர்றாரு. நல்லா ரிச்சான கல்யாணத்துலலாம் எல்லாமே வைப்பாங்க. காசு அப்புறம் கல்யாணத்துக்கு செலவழிக்க. சிவன் கோயில் திருவிழாவிலாம் குதிரை வந்து டான்ஸ் ஆடிச்சுல. டான்ஸ் ஆடிச்சு பாரு ஒரு மாதிரி. அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி அவங்க கூட்டிட்டு வரீங்கல்ல. 1 லட்ச ரூபா குதிரையை வளர்க்குறவங்க. அப்போ நம்ம ஒரு குதிரை வளர்த்தா கூட அது நல்லா இருக்கும் போல. அது கூட சம்பாதிக்கும். சைட் பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வம் கோயிலில் விளக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் விளக்கு. ஒரு 5 மூடி தேங்காயை உடைச்சிட்டு அதில் 5 மூடி உடைச்சா 5 தேங்காய் உடைச்சா 10 மூடி வரும். 10 மூடியில் 1 மூடியை எடுத்து தண்ணியை வச்சுக்கிட்டு 9 மூடியில் பச்சரிசி கொண்டு போகணும். ஒரு வாழை இலை கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த பச்சரிசியை வாழை இலையில் அந்த பச்சரிசியை குட்டி இந்த 9 மூடியும் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி நமக்கு வேணுங்கிறத வேண்டிட்டு வந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வம் கோயிலில் ஒரு டிப்ஸ். அது ஒரு டிப்ஸு.
செஞ்சு பாருங்க மக்களே, செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை, பச்சரிசி, 5 தேங்காய், அதில் ஒரு முடி, அந்த மீதி இருக்க ஒரு முடியாக அங்கே இருக்கவங்கள்ட்ட தானமாக கொடுத்துட்டு வந்துடணும். அங்கே காவக்கார யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வந்துடணும். அப்படி செஞ்சோன்னா நம்ம நினைச்சது நடக்கும். நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன நடந்துச்சு? நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மேம்பாடா ஓரளவு இருக்கேன்னா உண்மையில குலதெய்வத்தோட அருளால தான் இருக்கேன். வேற யாரும் கிடையாது, குலதெய்வத்தோட அருளால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு. நான் அதுக்கு முன்னாடி குருவை கும்பிடுவேன், இங்க சிவன் கோயிலுக்கு வருவேன், அவ்வளவு தெய்வங்களை கும்பிட்டேன். குலதெய்வத்துக்கு போகாம மற்ற தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டேன். குருவுக்கெல்லாம் யாரா வர கொஞ்சம் கொண்டக்கடலை மாலை கட்டி அர்ச்சனை பண்ணுவேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இதுங்கல, அப்பெல்லாம் எனக்கு ஒரு இதுவும் இல்லை, என்னோட கஷ்டமே தெரியல. ஆமா, இந்த ஊருக்கு வந்த புதுசுல நான் டெய்லி இல்லை, வியாழக்கிழமை பௌர்ணமிக்கு இங்க இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு விடாம நடந்து வருவேன் இங்க இருந்து. அப்ப நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜ்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்களுமே ஸ்கூலுக்கு போது வந்திருக்கோம், சனி ஞாயிறுல. இப்ப எந்த தெய்வத்தையும் இருக்க கும்பிடுறது இல்லை, குலதெய்வம் மட்டும்தான். இப்ப வயசாயிடுச்சு, என்னால நடக்க முடியல, அதனால போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வம் மட்டும் கும்பிடுறது, வேற எதையும் கும்பிடுறது இல்லை. பிரதோஷத்துக்கு சனி பிரதோஷம்னா சிவன் கோயிலுக்கு போவேன், இல்லைன்னா அதுவும் இல்லை. சனி பிரதோஷத்துக்கு போகணும், எல்லா பிரதோஷத்துக்குமே போக முடிஞ்சவங்க போகலாம், போக முடியாதுங்க. அது மாதிரி இந்த வெள்ளநாய் எந்திரிச்சு கும்பிடுற ஒரு அது என்ன பிரம்மமுகூர்த்த இது, அதுவும் பண்ணா அதுக்கும் பவர் உண்டு, நல்ல பவர் உண்டு. ஆனா அதெல்லாம் நமக்குலாம் முடியல, சுகர் இருக்கு, அதனால முடியல. முன்னாடி எல்லாம் செஞ்சேன், இப்பெல்லாம் என்னால செய்ய முடியல. அது எந்திரிச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் கெட்டுச்சுன்னா அந்த 3-4 மணிக்கு தான் நமக்கு நல்லா தூக்கம் வருது. அப்ப 3:30 மணிக்கே எந்திரிச்சு கும்பிடணுங்கிறாரு. அதுவும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் படுக்கலாம்ங்கிறாரு செல்வி எல்லாம். ஆனா படுத்தோம்னா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்புறம் தூக்கம் வராம சும்மா புரண்டு படுத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் 6 மணி ஆனோடனே எந்திரிச்சு வேலை பார்க்கறதா இருக்கு. அப்போ உடம்பு திருப்பி ஒரு 10 மணி போல டல்லாயிடுது. அதனால கும்பிடுறது நிறைய பிள்ளைய. ஆனா யூடியூப்ல பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுதுங்க, நிறைய பிள்ளைய பண்ணுதுன்னு பார்க்கலாம். பிரம்மமுகூர்த்த பூஜை, அப்புறம் என்ன இந்த கோயிலுக்கு எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு வீட்டுல சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணுதுங்க. சின்ன வயசு பிள்ளைய நல்லா மேக்கப்பும் பண்ணிக்குதுங்க, நல்ல சாமியும் கும்பிடுதுங்க, நல்ல எல்லா கோயிலுக்கும் மருதமலை, அந்த கோயில் இந்த கோயில் எல்லா கோயிலுக்கும் போகுதுங்க. நல்லா பண்ணதுங்க ஒவ்வொரு பிள்ளையும். நல்லா என்ன சாரியா இருந்தாலும் வாங்குறாங்க, நல்லா பண்ணிக்குதுங்க, நல்லா சாமியும் கும்பிடுதுங்க. நல்லா எல்லாம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல அவ்வளோதெல்லாம் விவரம் தெரியாது. கும்பிடுறதுக்கு நல்லதான் இருக்காது. இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட இட்லி. நீ கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, மாவு 3 நாள் முன்னாடி ஆட்டினது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து ஊற்றுறேன், அதனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இட்லி. இது மீன் குழம்பு, அவனுக்கு மீன் குழம்பு, எனக்கு இட்லி பொடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி பொடி சாப்பிட்டா. எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.